ஒரு அம்மா, அந்த 2 பேர், அந்த அம்மாவுக்கு 2 பெண் குழந்தைங்க. அந்த பெண் குழந்தைங்க 2 பேரும் படிக்கும் போதே அவங்க அப்பா இல்லை. பிரைவேட் ஸ்கூல்ல தான் அந்த பொண்ணு படிச்சுது. நான் பிரைவேட் ஸ்கூல்ல தான்பா படிப்பேன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிச்சு. சொல்லி படிச்சு முடிச்சு 12ஆம் வகுப்பு முடிச்சிடுச்சு. காலேஜுக்கு போகணும். காலேஜுக்கு போகிறதுக்கு பணம் கட்டணும். அந்த பணம் கட்டும் போது அந்த அம்மா கிட்ட, அம்மா எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டிடுமான்னு சொல்லுது. அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, உன்னை 12ஆம் வகுப்பு படிக்க வைக்கிறதுக்கே நான் நிறைய கடன் வாங்கிட்டேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படிங்க எப்படிமா உனக்கு நான் இப்போ காலேஜ் ஃபீஸ் கட்டுறது அப்படின்னு சொன்னாங்க. இல்லைம்மா, நீ இவ்வளோ நாள் எனக்கு கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்ட. நான் படித்து 4 வருடம் கழித்து உன்னை மகாராணி மாதிரி நான் வச்சுக்கணுமா வேலைக்கு போட்டு. அதனால இந்த ஒரு தடவையாவது எனக்கு எப்படியாவது கஷ்டப்பட்டு காலேஜ் ஃபீஸ் கட்டுமான்னுச்சு. சரிம்மா, நான் நிறைய கடன் வாங்கிட்டேன், நான் கேட்டு பார்க்குறேம்மா அப்படின்னுட்டுன்னு சொல்லிச்சு. எல்லார்ட்டையும் கேட்குறாங்க, யாரும் பணம் கொடுக்கல. அந்த தெருவில் இருக்கிற நம்மளுடைய நிர்வாகி 2 வீலர் ஒர்க் ஷாப் வச்சிருக்கிறாரு. அது பார்த்தீங்கன்னா அவருக்கு 1500 ரூபா 2000 ரூபா ரிப்பேர் பண்ணால், வண்டி ரிப்பேர் பண்ணால் வரும். அவர் என்ன செஞ்சார், அந்த பொண்ணுக்கு போயிட்டு காலேஜ் ஃபீஸை கட்டிட்டாருன்னு உடனே எல்லாரும் அரச புரசெல்லாம் பேசிக்கிறாங்க. சும்மாவா கட்டினா, அவன் அந்த பொண்ணை காதலிக்கிறான், அதனால தான் காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டாருன்ட்டு. இது எப்படியோ நம்மளுடைய நிர்வாகிக்கு தெரிய வருது. பொங்கல் நேரத்தில் எல்லாருக்கும் கோல போட்டி வச்சு பரிசுலாம் கொடுத்து ஒரு சின்ன விழா மாதிரி ஒரு 150 பேரை கூப்பிட்டு வச்சு ஃபங்க்ஷன் பண்றாரு. அந்த ஃபங்க்ஷன்ல பரிசுலாம் கொடுத்து முடிச்சுட்டு எல்லாருக்கும் ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லணுங்க அப்படின்னோடனே, எதையோ கல்யாண தேதி அறிவிக்க போறாரு பிறகுன்னு நினைச்சுன்னு எல்லாரும் ஆவலுடன் சொல்லுப்பான்றாங்க. அப்ப அவர் சொல்றான், நம்ம நிர்வாகி சொல்றாரு, நீங்க எல்லாரும் நான் அந்த பொண்ணுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டினேன், நான் காதலிக்கிறேன் அப்படிலாம் நீங்க ஒரு மாதிரி பேசியிருக்கிறீங்க. என்னுடைய கூட பிறந்த சகோதரியாக நினைத்து நான் அந்த காலேஜ் ஃபீஸை கட்டினேன். அது மட்டும் இல்லாமல் 4 வருடம் கழித்து அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து எங்களுடைய நிர்வாகிகள் எல்லோரும் சேர்ந்து 51 சீர்வரிசையுடன் மிக பிரம்மாண்டமாக அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் என்று சொல்லக்கூட நிர்வாகி தான், தோழர்களுக்கு தான், தொண்டர்கள் தான் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம். நம்மளுடைய தளபதி அவர்கள் நம்மளை அப்படிதான் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நம்ம தளபதி அவர்கள் அப்படிதான் நம்மளை வளர்த்து வைத்திருக்கிறார். ஏன் இதையெல்லாம் சொல்கிறேன் என்று சொன்னால், நம்மளுடைய நிர்வாகிகள் ஒழுக்கத்துடன் இருப்பவர்கள். இந்த மாநாட்டிற்கு நீங்கள் பத்திரமாக வர வேண்டும். காவல்துறை சொல்ற அனைத்து கட்டுப்பாடுகளுக்கு நீங்கள் உட்பட்டு நீங்கள் நடக்க வேண்டும். எந்த விதமான பிரச்சனையும் நம்மளுடைய மாநாட்டில் இருக்கக்கூடாது என்பதையும் தளபதி அவர்களின் அறிவுறுத்தல் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நான் சொல்கிறேன், நம்மளுடைய தளபதி அவர்களுடைய நம்மளுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தளபதி தான்.